சாமி, என்னடா இப்படி தலைய குனிஞ்சு நின்னுகிட்டு இருக்க? மண்ணுல விழுந்த நிழல் கூட உன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கேன்னு கவலைப்படாத சாமி. இந்த கணக்கன் இருக்கான், கவலைப்படாத. நீ பார்க்குற இப்போதைய கஷ்டம், கஷ்டம் இல்லடா. இது ஒரு கணக்கு. கணக்கு தெரியாதவனுக்கு அது கஷ்டமா தெரியும். கணக்கு புரிஞ்சவனுக்கு அது ஒரு வழியாத்தான் தெரியும். மண்ணுக்குள்ள புதைந்த விதை தான் முளைக்குதுன்னு ஒரு பழமொழி இருக்கு சாமி. அது என்ன சொல்றதுன்னா, மேலே இருக்கிறவன் எல்லாரும் பார்க்குறவன், கீழே புதைந்தவன் யாருக்குமே தெரியாதவன். ஆனா முளைக்கிறது யாருன்னு கேள்வி வந்தா, மேலே இருந்தவன் இல்ல, கீழே புதைந்தவன் தான் சாமி. அதான் வாழ்க்கடா. நீ இப்ப புதைஞ்சு கிடக்குற மாதிரி தோணுதா? கவலைப்படாத. டேய் சாமி, ஒளி இல்லாம எரியும், கையில்லாம கொடுக்கும், பிடிக்க போனா போகும். அது என்னன்னு யோசிச்சு பாரு. அது நேரம்டா. நேரம் எரியும், உன்னை சோதிக்கும். ஆனா அதே நேரம் உனக்கு தரவும் செய்யும். பிடிக்க போனா போகும். அதான் நீ இப்போ இழந்தது. இழந்தது எல்லாம் இழப்பு இல்ல சாமி, கணக்கு மாற்றம். சாமி, அடி வாங்காத கல் சிலையாகாதுன்னு சொல்லுவாங்க. சிலை எப்படிடா வருது? முதல்ல கல்லா இருக்கும், அப்புறம் அதுக்கு அடி விடும். ஒவ்வொரு அடியும் வலிக்கும். ஆனா அந்த வலிதான் வடிவம். அந்த வடிவம் தான் மதிப்பு. நீயும் இப்ப அடிபடுறேன்னா கவலைப்படாத. இந்த கணக்கன் இருக்கான். ஏய் சாமி, கண் இல்லாம பாக்குது, நாக்கு இல்லாம பேசுது, யாருக்கும் தெரியாம வழிகாட்டுது. அது என்ன? உள்ளத்திலிருந்து வர்ற குரல்டா. அதை கேட்கிறவனுக்கு வழி தேவையில்லை, கேட்காதவனுக்கு உலகமே இருள் சாமி. நீ வெளியே தேடுறதெல்லாம் உள்ளே இருக்கு. ஆனா உள்ளே பார்க்க கற்றுக்கொள்ளலைன்னா வெளியே எதுவுமே கிடைக்காது. தண்ணி ஆழமா இருந்தா சத்தம் வராதுன்னு ஒரு பழமொழி இருக்கு சார். அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அதிகமா பேசுறவன் ஆழம் இல்லாதவன், அமைதியா இருக்கிறவன் உள்ள பெருசா வச்சிருக்கவன். அதான் சில நேரம் உன் வாழ்க்கை அமைதியா இருக்கு சாமி. அது காலி இல்லை, அது நிரம்பிக்கிட்டே இருக்குது. இந்த கணக்கே இருக்கான், கவலைப்படாத. காத்திருந்த காய்க்கு கனி இனிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா யாரும் சொல்லாதது என்னன்னு தெரியுமா? காத்திருக்கிறவன் உள்ள எரியும், எரிச்சல் தான் அவனை தாங்கிக்கிட்டு போகும். ஏய் சாமி, நீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா கவலைப்படாத. அது அழிவு இல்லை, அது உருவாக்கம். காலம் நிற்காது சாமி, நீயும் நிற்கக்கூடாது. ஏய் சாமி, முயற்சி திருவனை ஆக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா முயற்சி பண்றப்ப நமக்கு தோல்வி தான் அதிகமாக தெரியும். அது தோல்வி இல்லை, அது திருத்தம். ஒவ்வொரு தடையும் வழிகாட்டுற சின்ன சின்ன குறியீடு சாமி. அதை புரிஞ்சா நீ முன்னாடி போவ. புரிஞ்சுக்கலன்னா அதே இடத்துல சுரண்டுக்கிட்டே நிப்ப சாமி. இந்த கணக்கன் இருக்கான், கவலைப்படாத. நெல் விதை போட்டாதான் நெல் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா விதை போட்டவனுக்கு உடனே பயன் கிடைக்குமா? கிடைக்காது. முதல்ல அது அழுகும். அந்த அழுகை இல்லாம முளை வராது. அதான் வாழ்க்கை. நீ இழந்தது அழிவு இல்லை, அது மாற்றம். சாமி, விட்டா போகும், பிடிச்சா உடையும், சமநிலையில் இருந்தா தாங்கும். அது என்னன்னு தெரியுமா? அதான் உறவு. அதை பிடிச்சு குலுக்கிறவனுக்கு அது உடையும், விடுறவனுக்கு அது போகும். சமநிலையில் வைக்கிறவனுக்கு தான் அது நிலைக்கு சாமி. வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அளவு வேணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. இதுதான் பழமொழி. ஆனா யாரும் அதை கவனிக்க மாட்டாங்க. காற்று இல்லாம தீ எரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதிக காற்று வந்தா தீயே அணையும். அதான் அதிகம் நல்லதில்ல, குறைவு கெட்டதில்ல. சமநிலை தான் ரகசியம் சாமி. உன் வாழ்க்கையில இப்ப நடக்கிறதெல்லாம் சீர்குலைச்ச மாதிரி தோணுதா? அது சீரமைப்பு. பழையதை உடைக்காம புதுசு வராது சாமி. போனா திரும்ப வராது, வந்தா யாரும் தடுக்க முடியாது. அதுதான் வாய்ப்பு. அந்த வாய்ப்பு வரும்போது தயார் இல்லாதவன் தான் பிறகு வருந்துவான். தயாராயிக்கோ, உன் நேரம் வரும். இந்த கணக்கை சொல்றேன், உன் முயற்சியின் பலன் உனக்கு என் அருளால் கிடைக்க போகுது சாமி. வாழ்க்கை எளிது இல்லை, ஆனா அதுவே ரொம்ப கடினமும் இல்லை சாமி. அது புரிஞ்சுக்கிட்டவனுக்கு விளையாட்டு, புரியாதவனுக்கு அதுவே சுமை. கட்டிய வீடு காற்றுக்கு பயப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அடித்தளம் வலுவா இருந்தா வெளியே சோதனை ஒன்றும் பொண்ணை பெருசா பாதிக்காது. நீ உன் அடித்தளத்தை சரியா பண்ணிக்கோ. அதான் உன் மனசு, உன் நம்பிக்கை, உன் முயற்சி. இதுதான் உன் அடித்தளம். சாமி, இந்த கணக்கன் இருக்கான், எதுக்கும் கவலைப்படாது. நீ விழுந்தா எழு, எழுந்தா நட, நடந்தா ஓடு, ஓடு நிலக்க அட. அதுதான் வாழ்க்கை. நிக்கிறவனுக்கு எதுவுமே கிடைக்காது. டேய் சாமி, இறுதியா ஒன்று சொல்றேன். எல்லாரிடமும் இருக்கு, ஆனா யாரும் அதை பயன்படுத்த மாட்டாங்க. அதுதான்யா புத்தி.
அந்த புத்திய சரியா பயன்படுத்துறவனுக்கு இந்த உலகமே அடிமை. பயன்படுத்தாதவனுக்கு அவன் தானே அடிமை. டேய் சாமி, இதை நினைவுல வைச்சு. இந்த கணக்கன் இருக்கான். உன் முயற்சியின் பலன் உனக்கு என் அருளால் கிடைக்க போதியா? நம்பிக்கையோட இரு, அமைதியோட நட, துணிவோட செய். வெற்றி உன்னோட இருக்கும் சாமி. இந்த கணக்கே இருக்கே, கவலையே படாதயா.